நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உருவில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாமும் அப்பேற்பட்ட கண்ணியமான தூய்மையான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி நம்ம வாழல அப்படின்னா இந்த தவக்காலமானது நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினிலே எல்லாவற்றையும் படைத்த நம் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு கையளித்து அவருடைய அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம தியானத்துல பார்த்தது போல அவருடைய அதிமிகு இரக்கத்தையும் அதிமிகு அன்பையும் மிக நேர்த்தியாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த பெற்றுக்கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறையாக இருக்கிறது. அவ்வாறு நாம் பகிராத நேரங்களில் நாம் ஒவ்வொருவர்களுமே பொய்யராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள்.